ஓம் நமோ வெங்கடேசாய. வணக்கம். இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா, வர 19ஆம் தேதி புரட்டாசி மாசத்துக்குரிய அக்டோபர் மாசம் புரட்டாசி மாசத்துக்குரிய ஆன்லைன் டிக்கெட் வந்து டிடிடி வந்து இந்த மாசம் 19ஆம் தேதியில இருந்து 1 by 1 ரிலீஸ் பண்றாங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு வந்து ஃபுல் டீடைலா சொல்றேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள நாம போகலாம். 19ஆம் தேதி காலையில 10 மணிக்கு எலக்ட்ரானிக் டிப் சேவா டிடிடி தேவஸ்தானம் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த எலக்ட்ரானிக் டிப் சேவா மூலமா நாம பெருமாளை பக்கத்துல போய் பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து ஒவ்வொரு பக்தர்களுக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அதனால வந்து பக்தர்கள் வந்து இதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இது எப்படி புக் பண்றதுன்னு நான் வந்து வீடியோ வந்து இந்த பேஜோட லிங்க்ல நான் கொடுக்குறேன். அதனால வந்து பக்தர்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதனால நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஃபுல் டீட்டெயில் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஜூலை 19ஆம் தேதி அக்டோபர் புரட்டாசி மாசத்துக்குரிய ஆன்லைன் டிக்கெட் வந்து டிடிடி 1 by 1 ரிலீஸ் பண்றாங்க. 19ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. காலையில 10 மணிக்கு, புரியுதுங்களா? காலையில 10 மணிக்கு எலக்ட்ரானிக் டிப் சேவா வந்து டிடிடி வந்து ரிலீஸ் பண்றாங்க. 21ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் இந்த எலக்ட்ரானிக் டிப் சேவா வந்துட்டு போர்ட்டல் வந்து ஓப்பன்ல இருக்கும். இதுல பக்தர்கள் வந்து யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். உங்களோட ஆதார் நம்பர் வச்சு இதுல நீங்க புக் பண்றது மூலமா நீங்க திருப்பதி பெருமாளை பக்கத்துல போய் பார்த்து தரிசனம் செய்யறதுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து பக்தர்களே இதை நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 21ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் இந்த போர்ட்டல் வந்து உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். அதனால வந்து பக்தர்கள் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட ஆதார் டீட்டெயில் கொடுக்கறது மூலமா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கேட்கும். உங்களோட மெயில் ஐடி கேட்கும். எல்லாத்தையும் நீங்க அந்த போர்ட்டல்ல என்ட்ரி பண்றது மூலமா பெருமாளை போய் பக்கத்துக்கான சான்ஸ் கிடைக்கும். இதுல சுப்பிரபாத சேவால கலந்துக்கலாம். சுப்பிரபாத சேவா, அர்ச்சனா, அஷ்டதல பத்மநாபன சேவா, தோமால சேவா இதுல கலந்துக்கிறதுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அதுல என்ட்ரி பண்ணி உங்களுக்கு ஒரு என்ரோல் நம்பர் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி மதியம் 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அந்த என்ரோல் நம்பர் மூலமா 21ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு வந்து குழுக்கள் நடக்கும். இந்த டிப்புல நீங்க உங்க நம்பர் வந்து செலக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்க பேமெண்ட் 2 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்ல நீங்க பணம் கட்டிட்டு பெருமாளை போய் புரட்டாசி மாசம் பக்கத்துல போய் பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால பக்தர்களே நீங்க எதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஜூலை 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜித சேவாஸ் வந்து டிடிடி வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஆர்ஜித சேவாஸ்ல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா, அதாவது நீங்க உள்ளார டிக்கெட் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா போய் சேவால போய் கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு போய் பெருமாளை போய் சுவாமி தரிசனம் செய்யலாம். அதே 22ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஆன்லைன் விர்ச்சுவல் சேவா 500 rupees ஆன்லைன் விர்ச்சுவல் சேவா வந்து டிடிடி வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுல நீங்க சேவால கலந்துக்க முடியாது. 300 ரூபாய் பிரசிடென்ட் தரிசனம் இருக்கு பாத்தீங்களா? அதுல போய் நீங்க வந்து சுவாமியை போய் தரிசனம் செஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வந்து ஆர்ஜித சேவாஸ், அதாவது அர்ச்சனா, அஷ்டதல பத்மநாபன சேவா, தோமால சேவா, இந்த மாதிரி சேவாஸ்ல வந்து பக்தர்கள் வந்து நீங்க கலந்துக்கிட்டு பெருமாளை போய் சேவிக்க முடியும். ஆனா 500 rupees விர்ச்சுவல் சேவால நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு சேவாஸ்ல போய் கலந்துக்க முடியாது. ஆனா 300 rupees ஸ்பெஷல் தர்சன்ல போய் நீங்க பெருமாளை போய் நீங்க போய் பக்கத்துல போய் பார்க்கலாம். ஓகேங்களா? 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கபர்தர்சனம் டிக்கெட் வந்து புரட்டாசி மாசம் அக்டோபர் மாசத்துக்குரியது வந்து ரிலீஸ் பண்றாங்க. இதுல வந்து நீங்க பக்தர்கள் வந்து யாரு வேணாலும் ஆதார் நம்பர் வச்சு என்ட்ரி பண்ணிக்கலாம். இது வந்து டிக்கெட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இது வந்து டிக்கெட்டே கிடையாது. ஆனா இந்த டிக்கெட் வந்து எவ்வளவு சீக்கிரம் புக் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் புக் பண்ணுங்க. சீக்கிரமா ஃபுல் ஆயிடும். புரியுதுங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதியம் 3 மணிக்கு வந்து பிசிக்கலி சேலஞ்சு சீனியர் சிட்டிசன், அதாவது வயதானவர்கள், முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கான வந்து டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்றாங்க டிடிடி. இதுலயும் இந்த டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஃபில் ஆயிடும். அதனால வந்துட்டு பக்தர்கள் வந்து சீக்கிரமா ஃபில் பண்ணுங்க.
3ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதாவது சீனியர் சிட்டிசன் அப்புறம் வந்து பிசிக்கலி சேலஞ்சு முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான முதியோர்கள் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான டிக்கெட் வந்து டிடிடி வந்து ரிலீஸ் பண்றாங்க மதியம் 3 மணிக்கு. இந்த டிக்கெட்டும் அங்க பிரதர்சனம் டிக்கெட் காலையில ஃபில் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த டிக்கெட் வந்து சீக்கிரமா ஃபில் ஆயிரும். ஏன்னா அங்க பிரதர்சனம் டிக்கெட்டும் இந்த சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்சு இந்த டிக்கெட்டும் வந்து டோட்டலி ஃப்ரீ. அதனால வந்து சீக்கிரமா ஃபில் ஆயிரும். இப்போ 24ஆம் தேதி அதாவது புரட்டாசி மாசம் அக்டோபர் மாசத்துக்குரியது ஸ்பெஷாலிட்டி தரிசனம் ஜூலை மாசம் 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வந்து இந்த டிக்கெட் வந்து டிடிடி வந்து ஓபன் பண்றாங்க. 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி தரிசனம் டிக்கெட் வந்து டிடிடி வந்து ஓபன் பண்றாங்க. இந்த டிக்கெட் வந்து அக்டோபர் மாசம் புரட்டாசி மாசத்து பாதி வருது பாத்தீங்களா, அதனால புரட்டாசி மாசம் அதாவது செப்டம்பர் மாசம் புக் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த மாசத்துல நீங்க ஸ்பெஷாலிட்டி தரிசனம் வந்து டிக்கெட் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் பக்தர்களே. அதனால வந்து இந்த சான்ஸையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. காலையில 10 மணிக்கு வந்து டிடிடி வந்து ஓபன் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்க பேரு, உங்க ஏஜ், ஆதார் நம்பர் இதை வந்துட்டு நீங்க ஒரு பேப்பர்லயோ டைரியிலயோ எழுதி வச்சுக்கீங்க. ஒரு நம்பருக்கு 6 பேர் வரைக்கும் தான் நீங்க புக் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதனால வந்து இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கீங்க. கூடிய மட்டும் உங்களோட மொபைல் போன் இல்லாட்டி உங்க சிஸ்டத்து மூலமா நீங்க பண்ணுங்க. வேற பக்கம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா மொபைல் மூலமா பண்ணீங்கன்னா பேமெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் சீக்கிரம் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஜிபே வந்துட்டு இதுல கனெக்ட் ஆகிருக்கும். ஜிபே போன்பே எல்லாம் இதுல வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதனால வந்து சீக்கிரமா நீங்க டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். அன்னைக்கு 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு வந்து அகாமடேஷன் வந்து ஓபன் பண்றாங்க. இந்த அகாமடேஷன் வந்துட்டு காலையில 10 மணிக்கு ஸ்பெஷாலிட்டி தரிசனம் ஓபன் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் ஓபன் ஆகும். மதியம் 3 மணிக்கு வந்து அகாமடேஷன் வந்து டிடிடி வந்து ஓபன் பண்ணுவாங்க. இதுல அங்க பிரதர்சனம், பிசிக்கலி சேலஞ்ச் சீனியர் சிட்டிசன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி தர்சன், அப்புறம் விர்ச்சுவல் சேவா, ஆர்ஜித சேவா இதுக்கு வந்துட்டு புக் பண்ணவங்களுக்கு வந்துட்டு அகாமடேஷன் சேம் டயத்துல வந்துட்டு ஓபன் ஆகும். அதனால 3 மணிக்கு ஓபன் அகாமடேஷன் வந்து ஓபன் ஆகும். இதுல நீங்க எந்த நம்பர்ல டிக்கெட் வந்து புக் பண்றீங்களோ அதே நம்பர்ல உள்ளார போங்க. ஏன்னா அந்த நம்பருக்கு மட்டும்தான் வந்துட்டு அகாமடேஷன் அந்த போர்ட்டல்ல வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அதனால பக்தர்களே நீங்க எந்த நம்பர்ல வந்துட்டு டிக்கெட் வந்து புக் பண்றீங்களோ அதே நம்பர்ல போங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஆதார் அதுல வந்து ஃபுல் டீடைல் வந்து நீங்க கொடுக்க தேவையில்ல. ஆதார் டீடைல்லாம் கொடுக்க தேவையில்ல. ஸ்பெஷாலிட்டி தர்சன், அங்க பிரதர்சனம், விர்ச்சுவல் சேவா, ஆர்ஜித சேவா பார்த்தீங்கன்னா, அப்புறம் சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்சு, மாற்றுத்திறனாளிகள் டிக்கெட் இதுல எல்லாம் வந்துட்டு யார் யாரு எந்த இதுல டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்குரிய டிக்கெட்டு தான் வந்து போர்ட்டல் தான் வந்து ஓப்பன் ஆகும். அதனால வந்துட்டு வேற நம்பர்ல வந்து ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க எந்த தேதியில டிக்கெட் புக் பண்றீங்களோ அந்த தேதிக்கு நாளும் மறுநாளும் அதாவது நீங்க எந்த தேதியில குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12ஆம் தேதி டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா அதாவது குறிப்பா நீங்க 12ஆம் தேதி நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா 11ஆம் தேதி அகாமடேஷன் அந்த போர்ட்டலும் 12ஆம் தேதி அகாமடேஷன் அந்த போர்ட்டலும் 2 விண்டோ தான் ஓப்பன் ஆகிருக்கும். அதனால வந்துட்டு அகாமடேஷன் வந்து பாத்தீங்கன்னா மதியம் வந்து 3 மணிக்கு வந்து டிடிடி வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதனால வந்துட்டு பக்தர்கள் வந்து இதை மறந்துடாதீங்க. அப்புறம் திருப்பதியில மேல ரூம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. கீழேயும் டிக்கெட் வந்து ரூம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அட் டயத்துல சேம் டயத்துல நீங்க கீழே தங்குறதா இல்ல மலையில போய் தங்குறதான்னு நீங்க பக்தர்கள் நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கீங்க. புரியுதுங்களா? பாத்தீங்கன்னா 19ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி வரைக்கும் யார் யாரு எந்தெந்த சேவாங்க புக் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த சேவாவுக்கான வந்து அகாமடேஷன் வந்து 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதனால வந்துட்டு யார் யாரு எந்த நம்பர்ல நீங்க புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர் மட்டும்தான் நீங்க என்ரோல் பண்ணி நீங்க போக முடியும். வேற நம்பர்ல போனீங்கன்னா அகாமடேஷன் உங்களுக்கு காமிக்காது. கீழே தங்கணுமா, அதாவது திருப்பதி கீழே ஸ்ரீனிவாசம் இருக்கு, விஷ்ணுவாசம் இருக்கு, கீழே ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல விஷ்ணுவாசம் இருக்கு, ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல
சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, திருமலையில ரூம்ஸ் இருக்கு. இதுல நீங்க கீழே தங்கணுமா இல்ல திருமலையில போய் தங்கணுமான்னு நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு ரூம் கிடைக்கும். வேற முன்ன மாதிரிலாம் வந்துட்டு கீழே ஒரு ரூமும் மேல ஒரு ரூமெல்லாம் இப்போ புக் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா எல்லா பக்தர்களும் ரூம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி வந்து இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து பக்தர்கள் வந்து எல்லாரும் டிக்கெட் புக் பண்ணுங்க. மேக்சிமம் புக் பண்ணி பெருமாளை போய் புரட்டாசி மாசம் போய் சேவிக்க பாருங்க. அதனால இது மாதிரி திருப்பதி பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறோமா, நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்போதான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வந்து பக்தர்களான உங்களை வந்து சேரும். ஓம் நமோ வெங்கடேசாய. வணக்கம்.